நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவை அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஒரு அதிகாரிகிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க வந்துட்டு மாயாவை கூப்பிட்டு எக்ஸிலேட்டரில் ஏறி மேலே போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சீனு வந்துட்டு ஒருத்தன் தான் பிடிச்சி வச்சுக்கிட்டானே, சார் ப்ளீஸ் சார் உள்ளே நான் ஒருத்தங்களா அர்ஜென்ட்டாக பார்க்கணும் சார், ஃப்ளைட் வேறு டேக் ஆஃப் ஆகிடும் சார், நான் வந்ததுக்கப்புறம் இதுக்குரிய வந்துட்டு பணத்தை நான் கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ ஏன் காரை இடிச்சதுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு இங்கே இருந்து போகலான்னு உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சார் புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சீனு கெஞ்சிட்டு இருக்கா. இங்கிட்டு வந்துட்டு மாயா மேலே ஏறி போயிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதே இது சீனுவை மறுபடியும் காமிக்கிறாங்க. சார் என் கையில் இப்போ இவ்வளோ தான் சார் இருக்குந்தாங்க சார், அந்த பணத்தை வச்சுக்கோங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச, அதெல்லாம் விட முடியாதுடா அப்படின்னு சொல்லி அவன் வேற வந்துட்டு தடுத்துக்கிட்டு இருக்க. எப்படியோ சீனு அங்கேருந்து தப்பிச்சு ஓடியாந்துடுறாரு. டேய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த, அதெல்லாம் சீனு காதில் வாங்காமல் உள்ளே வர்றாங்க. செக் பண்ணி எல்லாம் உள்ளே அமுச்சு விட மாயா ஆனால் வந்துட்டு மறைஞ்சிடுறாங்க. அதை பார்த்தது சீனுக்கு கவலையாக போயிடுது. ஐயோ மாயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கத்தி கூப்பிட்டும் மாயா வந்துட்டு அந்த பக்கம் வளைஞ்சிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு அங்கே என்ட்ரன்ஸில் இருப்பாங்களே போலீஸ், அவங்க வேற பிடிச்சி வச்சுக்கிறாங்க. சார் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, சார் புரிஞ்சுக்கோங்க அவங்க விசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்த விட்டு போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு விசா வந்துருச்சு சார் புரிஞ்சுக்கோங்க சார், அவங்கள வர சொல்லுங்கள் சார், இப்போ மட்டும் விசா ப்ராப்ளத்தால் ஒருத்தங்க இந்த நாட்டை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் அவங்க இங்கே வர்றது கஷ்டம் சார் ப்ளீஸ் சார், அவங்கள வந்துட்டு எப்படியா கூப்பிடுங்க மாயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கத்துறாங்க. ஆனால் அந்த பக்கம் வந்துட்டு மாயா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு போகும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. என்னதான் பார்த்தா மாயாவோட அந்த விசாக்குரிய காப்பி தான் வருது. அதை பார்த்ததும் ஐயோ இந்த பொண்ணுக்கு விசா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வர்றாங்க. பார்த்தா சீனு பிடிச்சி வச்சிருக்காங்க. சீனு அவங்க காலெல்லாம் விழுந்து கெஞ்சுறாங்க. சார் ப்ளீஸ் சார் அவங்கள கூப்பிடுங்க சார், சார் அவங்கள வந்துட்டு எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. சீனு ஒரு நிமிஷம் எந்திரிங்க அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு விசா வந்துருச்சு, அவங்கள வந்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நோ 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 இதுக்கடுத்து யாருமே உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு விடாமல் நிற்க, வேமா இந்த போலீஸ் வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட ஒப்படைச்சாங்களா அந்த அதிகாரி கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி விசா வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அந்த காப்பி எனக்கு அமுச்சு விடுங்க அப்படின்றாங்க. இவரும் அமுச்சு விட்டதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு விசா வந்துருச்சு, சீனுன்னு ஒருத்தர் வந்துட்டு உங்களை கூப்பிட வந்திருக்காங்க, அவங்க கீழே இருக்காங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, மாயாவுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம், அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டே வந்துட்டு கீழே ஓடி வர்றாங்க. அந்த திக்கன் சீனு வந்துட்டு அதெல்லாம் வருவாங்க, கோ பேக் அங்கே போய் தள்ளி போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை தள்ளி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மாயா வந்துட்டு கிடுகிடுன்னு ஓடி வர பயங்கரமான பிஜிஎம் லவ் சாங்கு எல்லாம் வந்துட்டு கலக்குது இவங்க ரெண்டு பேத்துக்கு. அதாவது ராஜாராணி செட்டப்பில் இருக்குது. மாயா ஓடி வந்துட்டு சீனு வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து விட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொல்ல, அப்போ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க. ஆமாம், நீ இந்த இடத்த விட்டு இல்லாதப்போ தான் எனக்கு வந்துட்டு உன்னை பற்றின ஃபீலிங் வந்துட்டு அதிகமாகுச்சு, நான் என்னையே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ சொல்கிறேன் சீனு, நானே உன்னை வேணான்னு சொல்லன்னு நீ என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப ஹேர்ட் பண்ணிட்டேன்ல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல, சீ நீ என்னை எவ்வளோ தான் ஹேர்ட் பண்ணாலும் எனக்கு உன் மேலே கோவமே வராது, உன் மேலே இருக்கிற அன்பு ஒரு துளி கூட குறையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பாச மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜானகி தானா எல்லாமே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சாருவும் அவங்க தோஸ்துக்கு ரெண்டு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு இவங்க எதுக்கு இப்போ இவ்வளோ நேரம் வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, போன மாயா திரும்பி வந்துருவான்ற ஒரு நம்பிக்கையில் தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சாரு வந்துட்டு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திக்கமாக ஜானகிக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குது. அம்மா மாயாவை கூப்பிட்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்க, அதான் எனக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு ரகுராம் அவங்க எல்லாருமே வராங்க. என்னாச்சு மாயா எங்கே அப்படின்னு கேட்க, அவளை வந்துட்டு எங்களால் பிடிக்க முடியல, நாங்கள் போகங்களையும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுல அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு போயிருந்தாலும் கண்டிப்பாக மாயாவை பிடிச்சிருக்க முடியாது, ஆனால் மாயா திருப்பி கண்டிப்பாக வந்துருவா, கவலைப்படாதீங்க அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜானகி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு சீனு எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சீனு வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி தான் போனா, இந்நேரம் மாயாவை கூப்பிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரு வந்துட்டு எதுக்கு வச்சா அவருக்கு தான் தேவையில்லாத அலைச்சல், அவள் வந்தால் இருந்தால் போயிட்டா அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. பாட்டிமா சொல்கிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அவங்க வேலையை பாருங்க, இது என்ன அவளோட வீடா, இல்லை இல்லை வந்து கொஞ்ச நாள் இருந்தால் போயிட்டா, அதையே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போகிற நேரத்தில் சீனு வர்றாங்க மாயாவோட. அதை பார்த்ததும் ஜானகிக்கு எல்லோரும் பயங்கர சந்தோஷம். ஆனால் அங்கிட்ட சாரு முகத்தில் மட்டும் அப்படியே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு தக தகன்னு. வேமா மாயா வந்துட்டு ஜானகியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. தனம் சொல்கிறா, நீ வந்ததை இன்னும் என்னால் நம்ப முடியல மாயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்துட்டு சொன்னால், உங்கள் எல்லாரோட அன்பு தான் என்னை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்ல, சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் சாரு வந்துட்டு சே நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மாயா வர்றாங்க. சாருவை பார்த்துட்டு பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு தேவையில்லாமல் எதுக்கு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, வந்தையா வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்காமல் எதுக்கு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குற பற்றியா, அதனால தான் அப்படின்னு சொல்ல சாரு வந்துட்டு அமைதியாகிடுறாங்க.
எல்லாரோட கோவமும் உன் மேலே திரும்ப வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும். ஆனால் பேக் ஸ்டாம்பிங் வந்து எனக்கு பிடிக்காது. கண்டிப்பாக வந்துட்டு கூடிய சீக்கிரம் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. இங்கே வீட்டில் நீ கெட்டது நினைக்கல, அது எதுவுமே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல. என்ன அதுங்களே ஓவராக துள்றேன், என்னோட கல்யாணம் இருக்குது, அதுக்கடுத்து நீயே இந்த வீட்டில் இருக்க மாட்டே அப்படின்னு சொல்ல. அதாம்மா அதுதான் சொல்கிறேன், உன்னோட கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல. சாரு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காயே வந்துட்டு மாயாவை பார்த்துக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.